வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலக்கலான நாக்கோஸ் சிப்ஸ் பண்ண போகிறோம். நாக்கோஸ் சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி இந்த சிப்ஸ் செய்ய நார்மல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா மெய்சி ஃப்ளவர் எடுப்பாங்க, அதாவது மக்காச்சோள மாவு எடுப்பாங்க. நான் நார்மல் கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோதுமை எடுத்திருக்கேன். ரெண்டுமே 1:2 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1/2 கப் எடுத்திருக்கேன். வீட் ஃப்ளவர் நான் 1 கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. தண்ணி நம்ம மாவு பதத்துக்கு பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ப தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு போல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லா ஸ்பைசஸ் பவுடருமே ஒன்றா சேர்த்துடலாம். ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனை வைத்துட்டு நல்லா கலந்து வைத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விற்று நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விற்று நம்ம மாவு ஒன்று சேர்க்கணும். ஏன்னா நம்ம பிளெயின் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறதுனால அவ்வளோ சத்தின்னு நம்மளுக்கு மாவு ஒன்று சேர்ந்து வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விற்று நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் மாவு பண்ணிடணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விற்றுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். பாருங்கள், நம்ம நாக்கோஸ் சிப்ஸ்க்காக வேண்டி நம்ம மாவு நல்லா ரொம்ப அழுத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பணிஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெஸ்ட் கொடுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கிங் போர்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒர்க் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது நம்ம நல்லா மெலிசாக சப்பாத்தி உருத்துறது போல நம்ம உருத்திக்கலாம். நான் கொஞ்சமாக கோதுமையை போட்டு மாவு நல்லா பரப்பிட்டேன். இது நம்ம ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கணும். ஸோ ஓரங்களில் கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம அப்புறமா மாவு பரப்பிக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு நம்ம ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையுமே நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ண போதும். இப்போ இதை நம்ம அழகாக டைமண்ட் ஷேப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இதை டைமண்ட் ஷேப் பண்ணிடலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதில் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டுருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், எண்ணெய் பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் தான் இருக்கணும். நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை வேணும்னா நீங்கள் அவனில் வச்சுட்டு பேக் கூட பண்ணி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம 1 by 1 ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு நாக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப கலக்கலான நாக்கோஸ் சிப்ஸ் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.